ராதிகாவோட அம்மாவும் வீட்டுக்கு வராங்க. அப்போ ஹாலில் வந்து கோபியோட அம்மா உட்காந்துருக்காங்க. எந்த மூஞ்சை வச்சுட்டு இங்கே இருக்கிறீங்க, எந்த பேர பிள்ளைகளுக்காக இந்த குழந்தைய கொன்னீங்களோ, உங்கள் பேர குழந்தைங்க எதுவுமே நல்லா இருக்காது, விளங்காமல் தான் போகும் அப்படின்லாம் பயங்கரமாக கோபியோட மாமியார் திட்டுறாங்க. நான் குழந்தைய கொல்லலை அப்படிங்கும்போது ராதிகா வேகமாக நீங்கள் தான் குழந்தைய கொன்னீங்க, என் குழந்தைய தள்ளி விட்டு கொன்னது நீங்கள் தான் அப்படின்னதும் வேகமாக போய் கோபிக்கிட்ட நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லுடா அப்படின்லாம் ரொம்ப வேதனைப்படுவாங்க. கோபி எதுவுமே பேச மாட்டார். திடீர்னு இப்போ உங்களுக்கு நிம்மதி தானே, நீங்கள் நினச்ச மாதிரி குழந்தை செத்து போச்சு, போங்க எல்லாம் போங்க, இப்போ எதுக்கு இங்கே இருக்கிறீங்க போங்க அப்படின்னு பேசிடுறாரு. வேகமாக கோபியோட அம்மாவுக்கு அதிர்ச்சியாகி வேகமாக லக்கேஜை தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. கோபி வேதனையோடு பேசிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்க. கோபியோட அம்மா கிளம்புறாங்க. கேட்டை விட்டு கிளம்பும்போது பாக்கியா வர்றாங்க. பயங்கரமாக அழுகுறாங்க கோபியோட அம்மா. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்காங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி. இப்போ பார்த்துட்டு இருக்கவங்களும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் கொடுங்க.